அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கத்தின் திருத்தந்தையின் மறைவுரைகள் 3வது வெளியீடு. Il dono del timore di Dio di cui parliamo oggi conclude la serie dei 7 doni dello Spirito Santo. உங்கள் வெறுப்புணர்வுக்கு இறைவனின் பெயரை பயன்படுத்தக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஈராக்கிலிருந்து வரும் செய்திகள் நம்ப முடியாத அளவுக்கு நம்மில் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. பல கிறிஸ்தவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் கொடூரமாக தங்கள் வீடுகளிலிருந்து இழுக்கப்பட்டு தாக்கப்பட்டனர். சிறு பிள்ளைகள் பசியாலும் தாகத்தாலும் இறந்தனர். பெண்கள் கடத்தப்பட்டனர். மக்கள் படுகொலைக்கு பலியாயினர். அனைத்து விதமான வன்முறைகள், வீடுகள் தகர்க்கப்பட்டன. துறவரத்தார் மூதாதையரின் வரலாற்று கலாச்சார நினைவு செல்வங்கள் இடிக்கப்பட்டன. இவை அனைத்தும் இறைவனையும் மனிதனையும் மிக ஆழமாக புண்படுத்தியிருக்கின்றன. உங்கள் வெறுப்புணர்வுக்கு இறைவனின் பெயரை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நியாயப்படுத்தி போரிட இறைவனின் திருப்பெயரை பயன்படுத்தக்கூடாது. இவைகளுக்கெல்லாம் மத்தியில் தவிக்கும் மக்களுக்கு தைரியத்தோடு நிவாரண உதவிகளை கொண்டு சென்ற அனைவருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் நன்றி தெரிவித்து, விரைவில் இந்த போராட்டங்களுக்கு அங்குள்ள பகுதிகளுக்கும் உலகளாவிய அளவிலும் அரசியல் பூர்வமான தீர்வு ஏற்பட வலியுறுத்தினார். திருத்தந்தை தன் தனிப்பட்ட பிரதிநிதியாக மக்களின் நற்செய்தி அறிவிப்பு துறையின் பொறுப்பாளரான கர்தினால் பெர்னாண்டோ பிலோனி அவர்களை ஈராக்கிற்கு அனுப்புவதாக அறிவித்து, அது அங்கு துன்பப்படும் மக்களுக்கு அவர்கள் உணர்வுகளோடு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என உறுதிப்படுத்தினார். திருத்தந்தை இஸ்ராயல் பாலஸ்தீன சண்டையை அதிகப்படுத்தி பல மாசற்றவர்களை பலியாக்கும் காசாவில் நடைபெறும் போருக்காக ஜெபிக்க அழைத்தார். மற்றும் பரவி வரும் எப்பல்லோ வைரசுக்கு பலியான மற்றும் பலியாகி இருக்கும் அனைவருக்கும் அதை நிறுத்த பாடுபடும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் ஜெபிக்க அழைப்பு விடுத்தார். அமைதியின் அரசியான மரியன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என சொல்லி, கூடியிருந்த மக்களை தனது வருகின்ற வார நாட்களில் மேற்கொள்ள இருக்கின்ற தென்கொரிய பயணத்திற்கும் சந்திப்பிற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டு, இத்தகைய தருணங்களில் உங்கள் ஜெபங்கள் எனக்கு தேவை என்றார். ஞாயிறு நற்செய்தியிலிருந்து பேதுருவின் விசுவாச நினைவாக நம்முன் 2 செயல்கள் வைக்கப்படுகின்றன. அவை இயேசுவின் இறங்கி வா என்ற அழைப்பிற்கு இணங்கி கடலில் பெருங்காற்றுக்கு மத்தியில் நடந்து வர முயன்ற பேதுருவின் செயலும், மற்றும் தான் மூழ்கும் பொழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்பதும் ஆகும் என்றார். இயேசு வா என்று அழைப்பது தன் முதல் சந்திப்பின் பொழுதும், வா என்று தன் முதல் சந்திப்பின் பொழுது இயேசு அழைத்ததும் பேதுரு கடலில் இறங்கி இயேசுவை நோக்கி நடந்து வந்ததையும் திருத்தந்தை நம் நினைவுக்கு கொண்டு வந்தார். இங்கு பேதுரு தன் பார்வையை, எண்ணங்களை இயேசுவின் மீது வைக்காமல் சூறாவளி காற்றின் மீது கவனம் மாறும் பொழுதுதான் பேதுரு மூழ்க துவங்குகிறார் என குறிப்பிட்டு, இறைவன் எப்பொழுதும் பிரசன்னமாயிருக்கிறார். பேதுரு இறைவனை கூவி அழைக்கும் போது இறைவன் ஆபத்திலிருந்தவரை மீட்டு காப்பாற்றுகிறார் என்றார். பேதுருவின் யதார்த்தமான பலவீனமான ஆளுமையிலிருந்து நம் விசுவாசமும் எப்பொழுதும் தயக்கம் நிறைந்த குறைவானதொன்றாக தடுமாறுகிறது. ஆனால் இறுதியில் வெற்றி தருகிறதொன்றாகும். உலகின் போராட்டங்கள், ஆபத்துகளுக்கு மத்தியில் உயிர்த்த இயேசுவை சந்திக்க நடக்கின்ற பயணமே ஒவ்வொரு கிறிஸ்தவரின் விசுவாசமாகும் என்றார். நற்செய்தி பகுதியில் இறுதியில் திருத்தூதர்கள் வணங்கி, நீரே உண்மையான இறைமகன் என்று இயேசுவின் முன் படகில் வெளிப்படுத்தியதை நம் வாழ்வுக்கு ஒப்பிட்டு, பலவீனமான சந்தேகங்கள் நிறைந்த பயம் மிகுந்த விசுவாச அனுபவங்களோடு ஒன்றித்து அப்படகில் பயணம் செய்யும் திருத்தூதர்கள் நாமும் ஆவோம் என்றுணர அழைத்தார். இது திருச்சபையின் உண்மை நிலையை சித்தரிக்கின்ற உருவகம் ஆகும். இத்திருச்சபை படகு சூறாவளி காற்றை சந்தித்து சில தருணங்களில் பொங்கி வந்து மூழ்கும் அனுபவங்களுக்கு இட்டு செல்லலாம். இந்நினைவுகளிலெல்லாம் நம்மை காப்பாற்றுவது மனிதனின் திறமும் தைரியமும் அல்ல,
மாறாக இருளிலும் போராட்டங்களிலும் நம்மை தொடர்ந்து நடக்க வைக்கும் விசுவாசமே ஆகும் என்றார். விசுவாச நம்பிக்கை பாதுகாப்பான இயேசுவின் பிரசன்னத்தை நமது அருகில் பெற்றுத் தருகிறது. அவரது கரத்தை பற்றிக் கொள்வதால் ஆபத்துகளில் நாம் தப்பிக்க முடிகிறது. திருத்தந்தை பின்வரும் வரிகளில் தம் நற்செய்தி சிந்தனையை நிறைவு செய்தார். நாம் அனைவரும் இந்த படகில் இருப்பவர்கள். நமது குறைகள் பலவீனங்களுக்கு கடந்து இங்கே சிறப்பு பாதுகாப்பான உணர்வை பெறுகிறோம். மேலும் குறிப்பாக நாம் முழந்தாளிட்டு இயேசுவை நம் வாழ்வில் ஒரே ஆண்டவராக ஆராதிக்கும் பொழுது நமது பாதுகாப்பு உறுதியாகிறது. இதுவே நம் அன்னை மரியாளை நம் நினைவுக்கு கொண்டு வருவது. இச்சிந்தனைகளோடு மூவேளை ஜெபத்தோடு ஒன்று சேர்ந்து அமைதியின் இறைவன் நம் மத்தியில் அமைதியையும் அவருக்குரிய நேரத்தில் நாளில் நம் மத்தியில் நீதியையும் சமாதானத்தையும் கன்னிமரியாள் பரிந்துரையில் வேண்டுதல்களை அர்ப்பணிப்போம் என்று ஆசீர்வதித்து நல்ல மதிய உணவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த மறைவுரையை கேட்டு பயனடைந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கத்தின் சார்பில் தங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது ராஜி அர்னஸ்ட்.